வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அரசியல் சம்பவங்கள் எல்லாத்தையும் சுவாரஸ்யம் குறையாமல் உங்களோட கேசிபி டிவி மூலமா தந்துட்டு இருக்கோம். அந்த வகையில தொண்ணூறின் குரல் நிகழ்ச்சி மூலமா சந்திரசேகரன் நம்மளோட அமைஞ்சிருக்காரு. வணக்கம் சந்திரசேகரன். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாக சில கேள்விகள் தொண்டர்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில கேட்கக்கூடிய முதல் கேள்வி, அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி ஏற்புடைய ஒரு கூட்டணியா இருக்கா? அதாவது தற்சமயம் அது ஏற்புடையதா இருக்கோ இல்லையோ, ஆனால் கடந்த 3 வருடமாக பாஜகவின் உதவியோடு தான் அதிமுக வந்தது. அது எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது அது இல்லா தேவையில்லாம இருந்தது. ஆனா இப்ப பிரசன்ட்ல ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேருக்குமே பாஜக கூட்டணி தேவைப்படுச்சு. சப்போஸ் அவங்க கூட்டணி இல்லாம இருந்தா என்னைக்கோ அந்த கட்சி போயிருக்கும், ஆட்சி போயிருக்கும், திமுக வந்திருக்கும். ஆனா அதுக்காக பிஜேபி அவங்களுக்கு தாங்கி பிடிச்சது இல்லையா? 3 வருஷம் தாங்கி பிடிச்சிருக்கு, இப்பயும் தாங்கி தான் பிடிச்சிட்டு இருக்கு. அப்ப தேவைப்படும் போது பாஜக வேணும் ஏடிஎம்கே நினைக்கிறது. இப்ப தேவையில்லைன்னு நினைச்சா அது ஒரு வகையான அவங்கள ஏமாத்துற மாதிரி. அது ரைட்டோ தப்போ, அது 3 வருஷம் கூட இருந்தாங்களா அப்படி திங்க் பண்றவங்க முதல்ல வேண்டான்னு இருக்கணும். எம்பி எலெக்ஷன்லயே எனக்கு வேண்டாம், நாங்க தனியா நினைக்கிறோம்னு போயிருக்கணும். அப்போ குறிச்சு எடுத்துக்கிட்டு இப்ப நாங்க கழட்டி விட்டு எனக்கு வேண்டாம், நாங்க தோத்துருவோம்னா அது ஒரு நம்பிக்கை துரோகம். அந்த கட்சி இருக்கோ கூட இருக்கணுமோ இல்லையோ, ஆனா காலத்தின் கட்டாயம் அவங்களுக்கு வழி இல்லை. இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கு அவங்க அதுக்கு நன்றி கடன் என்ன பண்ண போறாங்க அவங்க ஏடிஎம்கே? கூட்டணி இருந்து ஆகணும். ஆனா பொதுவா தொண்டர்கள் என்ன மனநிலையில இருக்காங்க, பாஜக கூட்டணி தேவையில்லை, நம்ம அதிமுக ஒன்றுபட்டு செயல்பட்டாலே வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதா தொண்டர்களோட மனநிலையா இருக்கு. நல்லதுதான் ஒன்றுபட்டு செயல்படுது. அந்த ஒன்றுபட்டு தலைவர்கள் ஒன்றுபட்டு இருக்காங்கமா நடிக்கிறாங்களே தவிர தொண்டர்கள் ஒன்றுபட்டு இருக்காங்க. தொண்டர்கள் எப்பயுமே ஒன்றுபட்டு இருக்காங்க. யாருமே மாதம் அப்படியே போயிட்டாங்க. ஆமா, யாரும் போடல. ஆனா தலைவர்கள் தான் ஒன்றுபட்டு இல்லை, தொண்டர்கள் ஒற்றுமொட்டுதான் இருக்காங்க தவிர தலைவர்கள் பிரிஞ்சுதான் கிடக்காங்க. அவங்க சுயநலத்துக்காக தான் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் சிபிஎஸ்க்குமே பாத்தீங்கன்னா கட்சி ரீதியான பல்வேறு வகையான முரண்கள் இருக்கு, கருத்து வேறுபாடுகள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் இப்போதைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு, மற்ற அமைச்சர்கள் யாரும் ஆரம்பிக்கல. இதுக்கு என்ன காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? காரணம் கட்சி தலைமை, முதலமைச்சர் தலைமை. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு ஓபிஎஸ் சம்பந்தமான விளம்பரமா வருது பேப்பர்ல, அடுத்த ஒரு நாளுக்கு எடப்பாடி சம்பந்தமா வருது. அது அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி போடுறாங்க. அதாவது பேப்பர்ல விளம்பரம், நான் இதுக்கு சாதனைகள் செஞ்சிருக்கேன், இவங்க இத்தனை சாதனை, அவங்களே போட்டிட்டே இருக்காங்க. அப்ப பதவி ஆசை யாருக்கு? உங்களுக்குமே இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்பதான் பிஜேபி உள்ள விளையாடும். கண்டிப்பாக பிஜேபி விளையாடலாம், இல்லாட்டி அமமுக உள்ள விளையாடும். 2 பேர்ல பிரிச்சு விட்டு நம்மளோட கட்சியை அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு சசிகலாவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, பிஜேபி ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். 2 ஒற்றுமையின்மையினால. அப்பதான் கேசிபி சொல்றது அது ஒன்றுபட்ட அமமுக தொடர்களை ஒன்று பண்றது மாதிரி ஒன்றுபட்ட. ஆனா எனக்கு பொறுத்தவரை கேட்டா அமமுக தேவையில்லை. ஆனா பிரிக்கக்கூடிய தன்மை இதே எடுத்துட்டா அமமுக கொஞ்சம், அதாவது டிஎம்கே வந்துச்சு, அது தேவைதான். போயிட்டாங்க. ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தொண்டர்கள் எல்லாம் ஒன்றுபட்டுதான் இருக்காங்க, தலைவர்கள் மட்டும்தான் ஒன்றுபடாம இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கா? ஆமா ஆமா, அதுக்கு உண்மைதான். எப்ப தொண்டர்கள் எப்பயுமே ஏடிஎம்கே தொண்டர்கள் மாறவே மாட்டாங்க, மாறதே இல்லை. பார்த்தா என்னைக்கோ எம்ஜிஆர் இருந்தப்பே அது ஜனநாயக பக்கம் போயிருக்கணும், திரும்ப வந்துட்டாங்க. அப்படியே கூடிதான் இருக்கு. எம்ஜிஆரை விட ஜெயலலிதாவுக்கு தொண்டர்கள் அதிகமாக தான் வந்தது. அப்படி அதிகமாக தொண்டர்களை பற்றி நீங்க தொண்டர்கள் தான் தப்பியமாய் கொண்டு போறாங்க. தொண்டர்கள் மேல் தவறே இல்லை. ஆனா அவங்க இரட்டை இலட்சணத்தும் பார்ப்பாங்க, ஏடிஎம்கே பார்ப்பாங்க. ஆனா
இவங்கதான் பதவியில ஆசைப்படுறாங்க ஒருத்தர் மேல. ஏன்னா நமக்கு பார்த்து குவத்தூர் பார்த்திருக்கோம், மற்றது பார்த்திருக்கோம், எல்லாமே பார்க்கும்போது தொண்டர்கள் பிரச்சனையே இல்லை. அப்போ தொண்டர்கள் மேல தொண்டர்களே ஒன்று சேருங்கள் சொல்லி தொண்டர்கள் பலிகடாகக்கூடாது. பலிகடாக்கலாம் எப்படி பண்றாங்கன்னா தொண்டர்கள்ட ஏதோ சரியில்லை பலிகடாக்கி நான் தான் பண்றேன் எப்படி அதை வந்து அதாவது ஜெயலலிதா அவங்க எல்லாமே அடக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஆள்கால் ஒன்றுபட்டு அவங்க இல்ல. ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது தொண்டர்கள் கிடையாது. ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது தலைவர்களுக்கானதுதான். அதுதான் கேசிபி சார் வந்து சொல்லணும். தொண்டர்கள் அவங்க இருக்காங்க தலைவர்களுக்கு சொல்லி பேசுறதை தவிர தொண்டர்கள் எப்பயுமே கரெக்டா இருக்காங்க. அதுல வந்து கொஞ்சம் கூட இதே தொண்டர்கள் சொல்ல முடியாது. தொண்டர்கள் சொல்லி யார் கேட்கறாங்க? தொண்டர்கள் சொல்லி எந்த லீடர்ஸுமே கேட்கறது கிடையாது. அது ஒரு ரீசன். இப்போ வந்து தொண்டர்களால வந்து தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு. ஒருங்கிணைப்பாளர்கள் துணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு இவங்க அதை ஏற்படுத்திருக்காங்க. இந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் தலைமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல தொண்டர்களால் இல்ல, இதே ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் தொண்டர்களால் தேர்ந்தெடுத்தாங்களா? ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு எலெக்ஷன் நடந்துச்சு அவங்களுக்குள்ள, அந்த பொதுச் செயலாளர் எலெக்ஷன். அது எப்படி தொண்டர்களை கூப்பிட்டா பண்ணாங்க? அவங்களா தொண்டர்கள் அவங்களால எலெக்ட் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா ஒரு 10 வருஷம் இருந்தா 5 வருஷம் பொதுச் செயலாளர் இருந்தாங்கன்னா தொண்டர்களால் அவங்க தேர்ந்தெடுத்த மாதிரி தெரியல. அது எம்ஜிஆர் இருந்தாரு, தொண்டர்களால் அவங்க தேர்ந்தெடுத்த மாதிரி தெரியல. ஆனா என்ன சொல்றாங்க, அதுல அஜெண்டா இருக்கு, தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும். அப்ப தொண்டர்கள் 1.5 தொண்டர்களுக்கு ஓட்டுரிமை கொடுப்பாங்களா? ஐஎன்கேல கொடுத்து வாங்க நீ பொதுச் செயலாளருக்கு ஒரு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்களா? அப்ப அது எந்த கான்செப்ட்ல கேசிபி சார் சொல்றாருன்னு அதுவும் புரியுது. கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் பொதுச் செயலாளர் எப்படி, எந்த வகையில ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததா, கூட்டம் கூடுவாங்களா, எந்த வழியில தேர்ந்தெடுக்கணும்? அது கட்சியில இருக்காலும் ஜெயலலிதா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா? இல்லை, அது அவங்களா தேர்ந்தெடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சி அவங்களே இருந்தாங்க. இல்ல, ஜெயலலிதாக்கு அகைன்ஸ்டா யாரும் நிக்கலையே பொதுச் செயலாளர் தேர்தல்ல. ஜெயலலிதாக்கு எதிராக யாரும் நிக்கலையே பொதுச் செயலாளருக்கு. ஜெயலலிதாக்கு எதிராக வந்து யாரும் நிக்கல, அதனாலதான் அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுதான் உண்மையின் ஆர்மி வாங்கலீங்களா? அதுதான் எம்ஜிஆர் இருக்கிறவரை எம்ஜிஆர் தான் உண்மையான ஆர்மி. அவர் தான் கட்சி ஆரம்பிச்சாரு. யாரும் நிக்க கூடாது, நிக்க முடியாது. சொல்லலாம் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கலாம்ட்டு, ஆனா முடியவே முடியாது. எந்த தொண்டருக்கு நிக்க முடியாது? நீங்க நிற்பீங்களா? நான் நிக்க முடியுமா? அதே மாதிரி இப்ப ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் வேற ஆள் நிக்க முடியுமா? அது சும்மா. அதாவது கலைஞர் இருக்கிற வரைக்கும் கலைஞர், அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் வந்தாரு, மத்தவங்க போக முடியுமா? சொல்லலாம் நான் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதெல்லாம் சும்மா. தொண்டர்கள்ங்கிறது அது கட்சியில தலைமையில இருக்கிறவங்க தொண்டர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வார்த்தை. தொண்டர்களால் வரணும்ட்டு அது எக்காரணத்தை கொண்டு எப்பயும் வராது. நம்ம தமிழ்நாடு பொறுத்தளவு அது அந்த அஜெண்டாங்கிறது சும்மா இருக்கும். அது யாருமே எதிர்ப்பு எப்படி எதிர்ப்பா தோட முடியும்? அதெல்லாம் சும்மாங்க. தொண்டர்கள்ங்கிறது கஷ்டம். இல்ல, அப்ப இருந்த ஆட்சி முறை ஆட்சியாளர்கள் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து சப்போஸ் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள், ஓபிஎஸ் பேசிருக்காங்க. நாளைக்கு ஓபிஎஸ் விலையோ டிபிஎஸ் விலையோ அவங்க நல்ல மெஜாரிட்டியா ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப் லாங் அவங்கதான் தொண்டர்கள். அவங்கதான் மாத்த முடியாது. அவங்க போஸ்ட் மாத்திடுவாங்க. பொதுச் செயலாளர் மாறிடும். கேட்டா தொண்டர்களான்றாங்க. அது யாரு ஹையஸ்ட் இதுல இருக்காங்களோ கேட்டா தொடர்களாக. அதுதான் நடக்குது எல்லா கட்சியிலுமே. அந்த ஒரு வார்த்தை அவங்க நம்ம மக்களை ஏமாத்துறாங்க. அந்த எந்த அளவுக்கு அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத தெரியல. அதான் நீங்க சொல்றதா, அதாவது வந்து அந்த தொடர்கள் கொடி பிடிக்கும் தொடர் முடிவெடுப்பான் அப்படிங்கிறது அதிமுக பயிலாளர் முக்கியமான சட்டவிதியா இருந்துட்டு இருக்கு. பட் இருந்த போதிலும் வந்து பெரிய ஆளுமைகளா இருக்கும் போது அதுக்கு எதிராக ஆளுகள் யாரும் நிக்கிறது இல்லை. அதனால அவங்க வந்து தொடர்கள் தேர்ந்தெடுக்கப்படாமே தலைமை பதவி வகிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ண வரீங்க. தற்போது இருக்கக்கூடிய அதிமுக நிலைப்பாடு என்னவா இருந்துட்டு இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொண்டர்கள் நிக்கிறதுக்கு சான்ஸ் தரது இல்லை.
தொண்டர்களுக்கு வாய்ப்புகள் வருவதில்லை. தொண்டர்கள்ட்டு சான்ஸ் தந்தாங்களா? எம்ஜிஆர் அகேன்ஸ்டா சான்ஸ் கொடுத்தாரா? நீங்க பாப்போங்க ஜெயலலிதா கொடுத்தாங்களா? இல்ல. அதே மாதிரி வந்துட்டு இருக்கு. நம்ம தொண்டர்கள் வந்து சான்ஸ் தர மாட்டாங்க. டிஎம்கே வந்தா சொல்ற சான்ஸ் கிடையாது. அங்க சொல்லலாம் தலைவர் கருணாநிதி மட்டும் தான் இருக்காரு, அவங்க குடும்பம் தான் இருக்குண்ணா, அவங்க ஜெயிக்க முடியும், வேற ஆளு நிக்க முடியாது, வேஸ்ட். ஓபிஎஸ் பையன் இங்க பெரிய பார்லிமெண்ட்ல சப்போஸ் அவரை வேற யாரு தோத்துருப்பாங்க, ரவீந்திரநாத் தவிர வேற யாரு நின்றுருந்தாங்கன்னா வாசம் அவர் நின்னாரு. காரணம் அது அந்த பதவி அப்பா பழி தொண்டர் அந்த குடும்ப அரசியல் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது, தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது. ஆனா நம்ம வந்து தாக்குப்போக்கு சொல்லிட்டு இருக்கோம், குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் கண்டிப்பாக குடும்ப அரசியல். அதே மாதிரி ஐபிஎஸ் பையன் எம்எல்ஏ பையனுக்கு போய் எம்எல்ஏ, ஏன்னா எல்லாமே வந்து வேற ஆள் இருந்தா தோத்துருப்பாங்க. அது குடும்ப அரசியல் தேவைப்படுது. இருந்தா தான் அவங்க வந்து மக்கள் என்னதான் பேசுறாங்க, குடும்ப அரசியலுக்கு ஓட்டுறாங்க. அதுல மாற்றமே கிடையாது. நம்ம வந்து குடும்ப அரசியல் நான் வரலாம் நீ வரலாங்கிறது பேசுதான். இந்த ஏடிஎம் கிளவி சாதாரண டிடிவினால வந்த லக்கு தான். அதே மாதிரி இவரு இபிஎஸ் வந்தது சசிகலானால வந்தது. அன்னைக்கு சசிகலாவோ டிடிவியோ கேசிபி சாரை செலக்ட் பண்ணி அவரு வந்திருப்பாரு. இன்னைக்கு சரி, இப்ப வந்து தொண்டர்களின் தலைவனா திரு கே சி பழனிசாமி அவர்கள் வந்து ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் சொல்லிட்டு பல்வேறு வகையான முயற்சிகள் முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அது நல்ல வந்து எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து எல்லா இடத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கணும். அது சேர்க்கிறதுக்கு மற்ற தலைவர்கள் விடுவாங்களா இல்லையான்னு தெரியல. அது சேர்க்கறதுக்கான பலம் இவர்கிட்ட இருக்கான்னு தெரியல. முதல்ல சொல்றாரு, இவர்கிட்ட அந்த பலம் இருக்கான்னு சொல்ல முடியாது. விடுவாங்களான்னு தெரியாது. மற்ற தலைவர்களோட முடிவு கூட்டணியை சொல்றாங்களே, இவரு பிஜேபியோட இல்லக்கூடாதுங்கிற நல்ல முடிவு தான். ஆனா ஆரம்பத்துல வந்து அதை எடுத்திருக்கணும். அதே ஆரம்பத்துல வந்து எடுத்திருந்தா நல்லா இருக்கு. எல்லாம் அனுபவிச்சுட்டு எல்லாம் முடிச்ச பிறகு நீ வேண்டாம்னு சொன்னா சொல்றதுக்கு இல்லை. அது முதலே செஞ்சுருக்காங்க அவங்க. இல்லாட்டி என்ன பண்ணணும், இதே கேசிபி சார் அமமுக சேர்ந்து ஏதாவது ஒரு கட்சி பலப்படுத்தலாம். இவங்களோட சேர்ந்தா நம்ம ஓபிஎஸ்சி அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் போகணும் தவிர அவங்களுக்கு எதிர்ப்பு அரசியல் பண்ண முடியாது, உள்ள இருந்து பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பிஜேபி கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகா தெளிவா பொறுமையா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய கேசிபி நேயர்கள் சார்பாக நன்றிகள்.